ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹேமா சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹைட்ராபாத் பிரியாணி வித் சிக்கன் 65 எப்படி பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்து அதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 3 இலை, 3 பட்டை, 3 லவங்கப்பூ, 3 ஸ்டார் பூ, ஒரு ட்ரை ஜிஞ்சர், 3 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சோண்டு ஜீரகம் இதெல்லாம் போட்டு இன்னும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அரைச்சி வச்ச பெப்பர் பவுடர் இதில் ஆட் பண்ணி இன்னும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மசாலா நல்லா ஓரளவுக்கு வறுத்துருச்சு. இப்போது இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு இப்போது மசாலா ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே மிக்ஸி கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 7 ஸ்லைஸாக கட் பண்ண இஞ்சி, ஒரு 20 பல்லு பூண்டு, ஒரு 6 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் புதினா கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கேன். ஸோ ஒரு கை அளவுக்கு புதினா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் இதோட சேர்த்து வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் இதோடு போட்டு நல்லா நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்து வைக்கணும். நம்மளுக்கு புதினா அண்ட் கொத்தமல்லி பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஓரளவுக்கு ஆனியனை வறுத்து எடுக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா ஊற்றதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக லைக் இந்த மாதிரி நம்ம வறுக்கணும். அப்படி வறுத்தா தான் அது பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் ஃப்ரை ஆனதும் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சிக்கனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா லைக் இந்த மசாலா பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ வந்துச்சு. நான் இவ்வளோத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதையுமே சேர்த்து மொத்தமாக இதில் நம்ம போட்டுடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம அந்த சிக்கனோட ஜெல்லாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணி அதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட் ஆனியனை இதில் கொஞ்சோண்டு இதில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 4 ஹவர்ஸ் நம்ம அப்படியே மூடி வைக்கணும். இதை நீங்கள் முன்னாடி நாள் நைட்டு கூட மேரினேட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எந்த அளவுக்கு மேரினேட் பண்ணி ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த ரீசன் தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் இட்லி குண்டான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம இதில் அப்படியே நம்ம கொட்டிடலாம். இதில் கொட்டிட்டு இதை கொஞ்சம் நல்லா வறுத்து விடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதில் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இட்லியோட மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக விடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி. நான் 3/4 கிலோ சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா 3 கப் ரைஸ் எடுத்து நான் ஒரு 30 மினிட்ஸ் முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வும் ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 இலை, ஒரு லவங்கப்பூ, ஒரு ஸ்டார் பூ, 2 ஏலக்காய், ஒரு பட்டை இதை போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம இதில் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா அது கொதிக்கும் போது நம்ம வச்சுருக்கிற அரிசி நம்ம களைஞ்சிட்டு இதில் நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம ஓரளவுக்கு வேக வைக்கணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் விட்டேன். அது நல்லா வெந்து இந்த மாதிரி நம்மளுக்கு அரிசி மாதிரி நல்லா வந்துடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா குக்காயிருக்கு. அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் லேயருக்கு தேவையானதை கொஞ்சம் கிரேவி மட்டும் நான் தனியாக எடுத்து ஒரு குட்டி கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த சிக்கன் மேலே நான் ரைஸ் கொஞ்சமாக நம்ம ரொம்ப அதிகமாக போடக்கூடாது.
ஒரு மீடியம் தின் லேயர் மாதிரி நம்ம ரைஸை போட்டு லைக் 25% நம்ம குக் பண்ண ரைஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற புதினாவை இது மேலே லைட்டாக தூவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஆனியனும் இதோடு சேர்த்து நம்ம லைட்டாக தூவி விடணும். தூவி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க கிரேவி இருக்குது பார்த்திங்களா, அந்த கிரேவியை மொத்தமாக வந்து நம்ம இந்த லேயர் மேலே ஃபுல்லாக நம்ம போட்டு விடணும். நமக்கு பார்த்திங்கன்னா இப்போது ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே போல் ரைஸ் வந்து நம்ம வச்சிருக்கிற எல்லா ரைஸையும் சேர்த்து நம்ம இதில் போட்டு விட்டுறலாம். இது நல்லா ஃபுல்லாக நம்ம தூவினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு புதினா எடுத்து இதையும் அது மேலே நம்ம லைட்டாக தூவி விட்டுறணும். இதோடவே சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற மிச்ச ஆனியனும் நம்ம சேர்த்து ஃபுல்லாக நம்ம இதில் போட்டு விட்டுடலாம் மேலே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இது மேலே நம்ம லைட்டாக தூவி விடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற எல்லோ கலரிங்கும் இதில் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஊற்றினா நம்மளுக்கு போதும். இதோடவே சேர்த்து நம்ம கொஞ்சம் எண்ணெயும் இது மேலே நம்ம ஊற்றி விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குட்டி பவுலில் நம்ம தண்ணியும் இதில் சேர்த்து நம்ம விடணும். ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காது. இப்போ இது முடிஞ்சிச்சு. இதை நான் மூடி போட்டு நான் இது மேலே கொஞ்சம் வெயிட்டாக வந்து தண்ணி இருக்கிற ஒரு குட்டி பாத்திரத்தை எடுத்து வைக்கிறேன். இது ஒரு 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா குக் ஆகணும். ஓகேங்களா? இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக இருக்கிற ஒரு 1/4 கிலோ சிக்கன். இப்போது இதை வந்து நான் நல்லா இருக்கிற ஃபோக் ஸ்பூன் நல்லா குத்தி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சிக்கன் 65க்கு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 65 மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் கலர் பவுடர் 1/4 டீஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் வீட் ஃப்ளார், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர், நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அதுக்கப்புறம் ஆஃப் லெமன் வந்து நம்ம இதில் மேலே பூஞ்சி விட்டுக்கலாம். இது நல்லா பூஞ்சி விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 30 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர் நம்ம மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் சிக்கன் 65க்கு வறுக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது மேலே போட்டு வேக விடணும். அது நல்லா குக்கானதும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிடலாம். இந்த அளவுக்கு இப்போ நம்மளுக்கு வந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் 65ம் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் ஆனியன் அண்ட் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த 65 மேலே நான் ஆனியனையும் லெமன் வந்து ஆஃப் லெமன் மட்டும் புழிஞ்சு விட போகிறேன். சிக்கன் 65ம் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி நம்ம ஓப்பன் பண்ணலாம். வாவ், பார்க்கவே நல்லா இருக்குது கைஸ். இப்போது நான் பிளேட்டிங்க்கு ஒரு பிளேட்டில் எடுத்து நான் போடுறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரைஸும் நல்லா இருக்குது, ஃபுல்லாக அந்த ஜெல்லாக இருக்குது. இப்போது நமக்கு தேவையானது எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு அது குக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாவ், டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது கைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.